அனைவருக்கும் வணக்கம். நண்பான் பைஸ் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும் அப்படின்றத நான் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் இப்போ என்னோட வீடியோஸ்லாம் பெருசாக வியூஸ் போகிறதில்ல. நான் அதுக்கு உங்களை குறை சொல்ல மாட்டேன். மேபி என்னோட கண்டென்ட் உங்களுக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம். இல்லை என்னோட கண்டென்ட் லேட்டாக வரலாம். அதனால் வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்து முடிச்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இதை ஒரு கண்டென்ட்டாக பார்க்காம இந்த வீடியோ வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மக்கிட்ட என்னெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த வீடியோ எதை பற்றினதுன்னு கேட்டிங்கன்னா, பரந்தூர் அப்படின்ற அந்த இடத்தில் ஒரு ஏர்போர்ட் கட்டுறதா இருந்துச்சு. அந்த ஏர்போர்ட்டை இனி கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நேற்று நம்முடைய தலைவர், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணார், நாங்கள் பரந்தூரை கைவிடுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாரு 110 விதியின் கீழ். இப்போ இந்த 110 விதியின் கீழ் இதை சொன்னனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல அது விவாதம் பண்ண முடியாத ஒரு இடத்துல போயிடுச்சு. இப்போ இங்கே திமுக இதை தான் ஒரு அலிகேஷனாக வைக்குது. நீங்கள் விவாதம் பண்ண முடியாத அந்த 110 விதியின் கீழ் இதை சொன்னீங்க, 55 விதியின் கீழ் கொண்டு வந்திருக்க வேண்டியதானே. அப்போ நாங்கள் இதை வந்து கேள்வியே கேட்கக்கூடாதா? நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாதா அப்படின்னு இன்னைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு தவறை வந்து தமிழக வெற்றிக்கழகம் செஞ்சிருச்சு. முதலமைச்சர் செஞ்சுட்டாரு. கிட்டத்தட்ட தமிழ்நாடை ஒரு 10-15 வருஷம் பின்னாடி இழுத்துட்டு போகிறதுக்கான ஒரு வேலையை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ரொபகண்டாவை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இது திமுக மட்டும்தான் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பிஜேபி, ஏடிஎம்கே, இன்னும் பிற கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து இதை வந்து பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த இடத்துல பணம் போட்டிருக்காங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆனால் இதில் ஒரே ஒருத்தர் மட்டும் மாறுபட்டு போய் இந்த ஒரு செயலுக்கு நான் தான் காரணம், என்னுடைய அழுத்தத்தால் வந்து அதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவன் பெற்ற பிள்ளைக்கு தான் வந்து அப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வெக்கமே இல்லாமல் அந்த கிரெடிட்டை வாங்கிக்கணும்னு ஆசைப்படுது ஒரு கட்சி, ஒரு கட்சியின் தலைவன். அந்த ஆள் யாருன்றது நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல இவர்கள் எல்லாம் வைக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, ஆல்ரெடி 90% லேண்ட் வந்து அக்யூர் பண்ணியாச்சு கவர்மெண்ட்டு. இப்போ இந்த லேண்டை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மக்கள்கிட்ட திருப்பி கொடுக்கவும் முடியாது. இல்லை கொடுக்க போகிறீங்களா? இல்லை அந்த இடத்துல வேறு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல 2வது ஏர்போர்ட்டை நீங்கள் கட்ட விடாமல் பண்ணிட்டீங்க, தமிழகத்தை ரொம்ப வந்து நாசம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்றது இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஓகே, சென்னைக்கு இப்போ ஏன் 2வது ஏர்போர்ட் வேணும் அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி சென்னை வந்து 3வது இடத்துல இருந்துச்சு. 3வது லார்ஜஸ்ட்டு ஏர்போர்ட்டில் இடத்துல இருந்துச்சு. டெல்லி, மும்பை, சென்னை, அப்புறம் தான் கர்நாடகா, அப்புறம் தான் வந்து ஆந்திர பிரதேஷ்னு வச்சுக்கங்களேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை 5வது இடத்துக்கு போயிருச்சு. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னை 5வது இடத்துக்கு போகிறனால சென்னையில் வந்து இந்த ஃப்ளைட்ஸ் வந்து இறங்கி ஏறுறது அந்த நன்மையெல்லாம் கம்மியாக இருக்குது. அதனால இங்கே மக்கள் வந்து போக்குவரத்து கம்மியாயிருச்சு. அதனால் இங்கே இண்டஸ்ட்ரீஸ் வரமாட்டேங்குது. அப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வரணும் அப்படின்னா இந்த ஏர்போர்ட் பெருசாக இருக்கணும், பெரிய லெவலில் மக்கள் போக்குவரத்து இதில் இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு எங்களுக்கு சென்னையில் இன்னொரு ஏர்போர்ட் வேணும்னு 10 வருஷத்துக்கு முன்னாடியே திமுகவிலேருந்து எல்லாருமே வந்து போராடி கேட்டு மத்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்து, நீங்கள் எங்களுக்கு இடத்த மட்டும் எடுத்து கொடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஏர்போர்ட் கட்டித்தரோன்னு சொல்லிட்டு நாங்கள் 10 வருஷமாக இதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து இன்றைக்கி இதை இப்படி வேண்டான்னு சொல்லி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி தான் முதல் குற்றச்சாட்டாக்கிறாங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட கிளியர் பண்ண விரும்புகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வந்து எஃபிஷியண்டான ஏர்போர்ட் இல்லையா அப்படின்ற கேள்விக்கு இவங்க எல்லாருக்குமே நான் இன்னைக்கு செருப்பால் அடிக்கிற மாதிரி பதில் சொல்ல போகிறேன். அதனால் கிளியராக வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாவை பாருங்கள். இந்த டேட்டாவை இப்போ 2026 ஏப்ரல் மாதம் கணக்குப்படி எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. டெல்லியோடைய ஏர்போர்ட்டோடைய ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா 5106 ஏக்கர். மும்பையில் 1880 ஏக்கர். பெங்களூரில் 4000 ஏக்கர். ஹைதராபாத்தில் 5500 ஏக்கர். சென்னையில் 1320 ஏக்கர். இங்கே இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். 1300 ஏக்கரில் தான் ஏர்போர்ட்டே அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த 5 ஏர்போர்ட்டில் சென்னை வந்து 5வது இடத்துக்கு வந்துருச்சு. இந்த 5வது இடத்துக்கு வந்தனால தொழில் முனைகள் எல்லாமே வந்து இப்போ ஹைதராபாத்துக்கும் பெங்களூருக்கும் போகிறாங்க. அங்கே தான் வந்து போகிறாங்க. ஏன்னா அது வந்து ஏர்போர்ட் பெருசாக இருக்குது. 5500 ஏக்கரில் அது ஏர்போர்ட் இருக்குது. 4000 ஏக்கரில் ஏர்போர்ட் இருக்குது. அதனால் அங்கே வந்து அங்கே வந்து கார்கோவிலேருந்து மற்ற விஷயங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்டை அங்கே வந்து வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏர்போர்ட்டில், அதாவது சென்னை ஏர்போர்ட்டை இப்போ ரொம்ப எஃபிஷியண்ட்டாக தான் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, டெல்லி ஏர்போர்ட்டுக்கு 5106 ஏக்கரில் ஒரு மாதத்துக்கு வந்து போகிற பேசஞ்சர் 66.7 லட்சம் பேர்.
புரியுதுங்களா? 66.7 எத்தனை ஏக்கருக்கு? 5000 ஏக்கருக்கு. மும்பையில் 1880 ஏக்கருக்கு 42 லட்சம் பேர். அதை வந்து அதானி நடத்துகிறாப்புல. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 4000 ஏக்கருக்கு வெறும் 35லேருந்து 36 லட்சம் பேர். ஹைதராபாத்தில் 5500 ஏக்கருக்கு 26.49 லட்சம் பேர் தான் வந்து போகிறாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா 1320 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் வந்து போகிறதா ஒரு மாதத்துக்கு கணக்கு காட்டுறாங்க. விச் மீன்ஸ் ஒரு நாளைக்கு சென்னையில் 430 ஃப்ளைட் இறங்குது ஏறுது. இது மற்ற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 568, 767, மும்பையில் மட்டும் 900 அண்ட் டெல்லியில் 1300 ஃப்ளைட்டு ஏறுது இறங்குது. ஸோ இப்போ இங்கே நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே சென்னை ஏர்போர்ட் சின்னது, ஆனால் சென்னை ஏர்போர்ட்டில் மக்கள் போக்குவரத்து அதிகமாக இருக்குது அப்படின்றத நிதர்சனமான உண்மை. இதை மறைக்கிறாங்க. சென்னை ஏர்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க? சென்னை ஏர்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுனா அங்கே இருக்க இடங்கள் எல்லாம் ஆல்ரெடி மக்கள் அக்யூர் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல விலைவாசிலாம் ஏறிடுச்சு, லேண்டோட ரேட் அதிகம், அங்கே வந்து வாங்கி அந்த இடத்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ரொம்ப காஸ்ட் ஆகும் அப்படின்ற ஒரு ரீசனை சொல்கிறாங்க. பட் இதோட முதல் கான்செப்ட் என்னென்னா, பரந்தூரில் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு சென்னை ஏர்போர்ட்டை மூடுறது தான் இவங்களோட முதல் திட்டம். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். சென்னையில் 2வது ஏர்போர்ட் வேணும்னு கேட்குறாங்கல்ல, 2வது ஏர்போர்ட்னா 2 ஏர்போர்ட்டும் ஆக்டிவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க. இன்றைக்கி எப்படி கோயம்பேடுல இருந்து பஸ் ஸ்டாண்டை கீழம்பாக்கத்தில் கொண்டு போய் வச்சுட்டு அந்த கீழம்பாக்கத்தை ஒழுங்காக ஆப்ரேட் பண்ணாமல் இருக்கிறனால தான் இன்றைக்கி கோயம்பேடு இன்னும் மூடாமல் இருக்கிறாங்க. அந்த கோயம்பேடை மூடிட்டு அதை ஒரு வணிக வளாகத்துக்கு கொடுக்கறதுக்கான ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. அது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது பிரச்சனையானதுனால கிளம்பாக்கத்தில் சரியாக ஆப்ரேட் பண்ண முடியாதனால இப்போ வரைக்கும் கோயம்பேட்டில் பஸ்ஸு போக்குவரத்து இருக்குது. இதுதான் திமுக, திருட்டு திமுகவோட திட்டம். பரந்தூரில் 5000 ஏக்கரில் லேண்டில் ஏர்போர்ட் ஆரம்பித்து அந்த பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் வந்து அவங்க ஆட்டையை போட்டுட்டு சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஏர்போர்ட்டை மூடி அந்த இடத்துல லேண்டு போட்டு திருப்பி அதை விற்கிறது தான் இவங்களோட மிகப்பெரிய திட்டம். இது பின்னாடி இருக்கக்கூடிய திட்டம் அப்படி தான். இதே டெவலப்மெண்ட்டு இப்போ எல்லா நாடுகளையும் நடக்குது. ஈவன் துபாயில் பார்த்தீங்கன்னா இப்போ துபாயில் இருக்க ஏர்போர்ட்டை விட மிகப்பெரிய ஒரு ஏர்போர்ட்டை கட்டிகிட்டு இருக்காங்க. அதை கட்டி முடிச்சோன்னே இந்த துபாய் ஏர்போர்ட்டை மூடிட்டு அதை கண்டிப்பாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, லேண்டாக மாற்றிடுவாங்க, மக்களுக்கு பில்டிங் கட்டுறது வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா இல்லையா? ஸோ இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஒரு ப்ரொசீஜர். ஆனால் பரந்தூரை சூஸ் பண்ணது தான் இங்கே பிரச்சனை. ஏன்னா பரந்தூரில் அவங்களுக்கு தேவையான லேண்ட் இருக்காங்க, அதுதான் இங்கே அவங்களுக்கு உறுத்துச்சு. அதனால் அதை போய் எடுத்துட்டாங்க. மற்ற ஸ்ரீபெரும்புத்தூர் சைடோ இல்லை மற்ற சைடோ போனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு லேண்டோட ரேட் ஏறாது. ஸ்ரீபெரும்புத்தூர் சைடு போனால் இண்டஸ்ட்ரியல்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அங்கே வந்து மக்கள் வந்து குடியேறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ இங்கே பெரிய பெரிய இப்போ இந்த கம்யூனிட்டிலாம் கட்டுறாங்களோ அந்த மாதிரி கம்யூனிட்டிலாம் அவங்களால கட்டி ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ண முடியாது ஒரு சில ஏரியாக்களில். அதனால தான் இந்த க்ரீன் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய ஏரியாவை சூஸ் பண்ணி இவங்க அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டுறதா ஒரு பிளானை போட்டு அதில் மிகப்பெரிய லெவலில் G2 அப்படின்ற அந்த இடத்த அந்த ரியல் எஸ்டேட்டு அதை வாங்கி என்னென்ன பண்ணணும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே சென்னை ஏர்போர்ட் எஃபிஷியன்ட் இல்லாமல் இல்லை, எஃபிஷியன்ட் இருக்குது. சென்னை ஏர்போர்ட்டில் இன்றைக்கி சட்டசபையில் சொன்ன மாதிரி டெர்மினல் 3 முடிஞ்சு டெர்மினல் 5 வந்துச்சுன்னா இங்கேயே வருஷத்துக்கு 3.5 கோடி பேர் 3.5 கோடியிலேருந்து 5.5 கோடி பேர் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் செய்ய முடியும் அப்படின்றத இன்றைக்கி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா இதெல்லாம் ஆய்வு பண்ணாமல் சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக ஆய்வு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதற்கான திட்ட வரவை வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டிகிட்ட வந்து பேசி அதை வந்து செய்வாங்க. ஆனால் இங்கே இவங்களுக்கு பிரச்சனை என்ன, பரந்தூரை விற்கக்கூடாது, பரந்தூரில் ஏர்போர்ட்டு வரணும். ஏன்னா அப்போ தான் அவங்க வாங்கி போட்ட லேண்டு காசாக மாறும் அப்படின்றது இங்கே இவங்க பண்ணக்கூடிய ஒரு கீழ்த்தனமான வேலை. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த 5 ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுனா ஒரே ஏர்போர்ட் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் எப்படி வந்து சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், தூத்துக்குடின்னு ஒரு 6 ஏர்போர்ட் இருக்கோ அதே மாதிரி எல்லா ஸ்டேட்லேயுமே அவங்கவுங்க மெயின் ஏர்போர்ட் வந்து பெங்களூர்னா சின்ன சின்ன ஏர்போர்ட் வந்து மற்ற ஊர்களில் இருக்கும். மகாராஷ்டிராவில் அதே மாதிரி ஒரு 10-15 இடத்துல ஏர்போர்ட் இருக்குது. டெல்லியில் ஒரு ஏர்போர்ட் தான் இருக்குது. ஆந்திர பிரதேஷ்லேயும் அது மாதிரி ஏகப்பட்ட ஏர்போர்ட் இருக்குது. ஸோ அப்போ இங்கே இந்த ஏர்போர்ட் கம்பேரிசனை முதல்ல நம்ம பார்ப்போம். அங்கே அந்த ஏர்போர்ட் கம்பேரிசனில் எப்படி வந்து யார் வந்து பெஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த கம்பேரிசன் டேபிள் பாருங்கள். மேஜர் கமர்ஷியல் ஏர்போர்ட்ஸ் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், டெல்லி. இதில் கம்பேர் பண்ணிங்கன்னா மகாராஷ்டிராவில் நிறையா இருக்குது, கர்நாடகாலையும் நிறையா இருக்குது, தமிழ்நாட்டில் 6, ஆந்திர பிரதேஷில் 6, டெல்லியில் 1. பிக்கஸ்ட் ஏர்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை, பெங்களூரு, சென்னை, அப்புறம் ஆந்திர பிரதேஷில் இருக்க போகாபுரம், அப்புறம் டெல்லி. பிக்கஸ்ட் ஏர்போர்ட் ஆனுவல் டிராஃபிக், அதாவது வருஷத்துக்கு மக்கள் வந்து போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மகாராஷ்டிராவில் 53 மில்லியனு, கர்நாடகாவில் 44.5 மில்லியனு, தமிழ்நாட்டில் 23 மில்லியனு, ஆந்திர பிரதேசில் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க, டெல்லியில் 79 மில்லியன். மேஜர் இன்டர்நேஷ்னல் ஹப்பு அதே மாதிரி பெங்களூரு, சென்னை இதெல்லாமே வந்துடுது. ரீஜனல் ஏர்போர்ட் நெட்வொர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கு. மகாராஷ்டிரா ஸ்ட்ராங்காக இருக்குது, இல்லை கர்நாடகா, அதாவது ரீஜனல் ஏர்போர்ட் நெட்வொர்க்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது கனெக்டிங் ஃப்ளைட்ஸு அதிகமாக இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது, இந்த இந்த ஏர்போர்ட்ஸில். டெல்லியில் மட்டும் கம்மி. மேஜர் இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ் டிமாண்ட் எங்கெல்லாம் இருக்குது? மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடும் இருக்குது அதில். புரியுதுங்களா இல்லையா? இந்த 3ல் தான் மேஜர் இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். எக்ஸ்பான்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் கிடையாது, கர்நாடகாவில் கொஞ்சம் இருக்குது, ஆனால் சென்னையில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது எக்ஸ்பேன்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அங்கே வரும் 1320 ஏக்கருக்கு தான் இப்போ ஏர்போர்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், பரந்தூரை விட்டோம்னா அடுத்து வேறு எங்கப்பா வந்து ஏர்போர்ட் கட்டுறது? ஏன்னா இப்போ எல்லாரும் அதுதானே சொல்லிட்டு இருக்காங்க, பரந்தூர் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு, நாங்கள் வந்து ஒரு 3-4 இடம் பார்த்தோம், ஆனால் பரந்தூர் தான் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி திமுக அரசாங்கம் சொல்லுதில்ல. இந்த டேபிளில் கொஞ்சம் பாருங்கள் எந்தெந்த இடம் சூட்டபுள் அப்படின்னு நான் வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். பன்னூர், ஸ்ரீபெரும்புத்தூர் சைடு, இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டு, குட் ரோடு கனெக்டிவிட்டி, க்ளோசர் டு சென்னை, தென் பரந்தூர். பரந்தூரை விட பன்னூர் வந்து சென்னைக்கு க்ளோஸராக இருக்குது. அப்போ எது நமக்கு தேவை? இதுதானே தேவை. ரெண்டாவது படலம், செங்கல்பட்டு சைடு நிறைய ஓப்பன் ஏரியாஸ் இருக்குது, ஹைவேஸு, கனெக்டிவிட்டி, அதுவும் இல்லாமல் செங்கல்பட்டு ரோடு அப்படின்னும் போது இந்த பக்கம் மதுரை இதில் எல்லாத்துக்கும் கனெக்டிவிட்டி ஈஸியாக இருக்கும், அந்த இடத்த சூஸ் பண்ணலாம். திருப்போரூர் சைடு, அங்கே வந்து லெஸ் அர்பன் டென்சிட்டி, ஓஎம்ஆர், ஈசிஆர் சைடு வருது, அந்த இடத்துல வந்து பண்ணலாம். இன்னும் அந்த இடம் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அந்த இடத்த விட்டுட்டாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர், வரகுடம், இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரியல் பேஸு, அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கார்கோ பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி இடத்துல இந்த ஏர்போர்ட்டை கட்டலாம். நார்த்து சென்னை, ஆனால் என்ன, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் லேண்டு, வெட் லேண்ட் இருக்குனால வெள்ளம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸோ அங்கே ரிஸ்க்கு. மதுராந்தகம் சைடு மோர் ஓப்பன் லேண்டு, ஆனால் என்னென்னா சென்னையிலேருந்து கொஞ்சம் ஃபாரில் இருக்குது. ஒரு ஏர்போர்ட்டுன்னு ஒன்று கட்டுறது எதுக்கு? மக்கள் பயணிக்கிறதுக்கும், கார்கோ ஃபெசிலிட்டிஸை இண்டஸ்ட்ரியல் பீப்புள் யூஸ் பண்ணுறதுக்கும். பரந்தூர் அப்படின்ற ஒரு இடம் சென்னையிலேருந்து ஃபாராக இருக்குது அப்படின்னா, இப்போ சென்னையில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளாக இருக்கட்டும், மற்ற இடத்துல உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளாக இருக்கட்டும், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸை இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? யார் தலையில் கட்டுவாங்க? மக்கள் தலையில் கட்டுவாங்க. அப்போ என்ன ஆகுது? காஸ்ட் ஆஃப் லிவிங் ஏறும், எல்லா பொருளும் காசு ஏறும். ரெண்டாவது, ஒரு ஏர்போர்ட்டுக்கு பரந்தூர் வரைக்கும் போகணும் அப்படின்னா, இப்போ எப்படி திருச்சியிலேருந்து ஒரு ஊருக்கு போகணுன்னா 2 மணி நேரம் ஆகுது, அதே மாதிரி சென்னையில் இருக்கவங்க பரந்தூருக்கு போகணுன்னா 2 மணி நேரம் ஏர்போர்ட்டுக்கு ஆகும். அப்போ சென்னையே ஒரு அவுட் ஆஃப் த சிட்டியாக மாறிடுது ஏர்போர்ட்டில் இருந்து. அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஏர்போர்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான இடத்துல இருக்கணும். ஆனால் அந்த இடத்துல இருந்து எங்கேயோ தூக்கி வைக்கிறதுக்கு பேர் ஏர்போர்ட்டு கிடையாது, அது வளர்ச்சி கிடையாது, அது வந்து வீழ்ச்சி. இன்னைக்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்களே வளர்ச்சின்னு, அது வளர்ச்சி திமுக கூட்டத்துக்கு தான், ஆனால் மக்களுக்கான மிகப்பெரிய வீழ்ச்சி அது. விவசாய நிலம் போகுது, ஃபார்மிங் லேண்டு, அது வாட்டர் பாடிஸ் போகுது, அதுக்கப்புறமா அங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து அகதி மாதிரி வேறு இடத்துக்கு போகணும். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோத்தையும் செஞ்சு இவங்க மட்டும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு, இவங்க வாழ்கிறதுக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் சரி தமிழ்நாட்டையும் சரி வீழ்ச்சி ஆக்குறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஏர்போர்ட் வராதனால தமிழ்நாடு பின்னாடி 10 வருஷம் போயிடுச்சுன்றாங்க. உண்மையாக சொல்கிறேன், தமிழ்நாடு ஏர்போர்ட் அந்த இடத்துல வந்துருந்துச்சுன்னா தமிழ்நாடு சீரழிஞ்சு போகும். ஏன்னா தண்ணி ஃபுல்லாக சென்னைக்கு வரும். ஸோ சென்னையில் மழை பெய்கிற தண்ணியெல்லாம் சென்னையில் வரும். சென்னையிலேயும் உங்களால் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது. சென்னையிலேருந்து அங்கே ஒரு மழை காலத்தில் அந்த ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வருதுன்றது பாசிபிலிட்டிஸ் இல்லாமல் போயிடும். இப்படி பல ரிஸ்க் இருக்குது. இதை பற்றிலாம் இவங்க யோசிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு பணம் மட்டும்தான் குறிக்கோள். ஆனால் நம்ம கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் தான் குறிக்கோள். ஸோ அதனால் அந்த இடத்துல ஏர்போர்ட் அப்படின்றது ரொம்ப 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 ரிஸ்க்கு. அதை கரெக்டாக கைவிட்டது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். சரி, இப்போ இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 90% லேண்டை வந்து ஆல்ரெடி அக்வயர் பண்ணியாச்சு, இப்போ நீங்கள் இந்த லேண்டை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எல்லாருமே வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 90% அக்வயர் பண்ணதுன்னு சொன்னதே பொய். அங்கே 90%லாம் அக்வயர் பண்ணலை, 45% தான் அக்வயர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சட்டசபையில் மினிஸ்டர் கீர்த்தனா அவர்கள் வந்து சொன்னதை நம்ம பார்த்துருப்போம். அது எந்த பேசிஸ்லையும் அவங்க விளக்குனாங்க. இருந்தாலும் நானும் ஒரு வாட்டி உங்கள்கிட்ட விளக்கிக்கிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். மொத்தமாக ஏர்போர்ட்டுக்கு இவங்க ப்ரொபோஸ் பண்ண சைட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4746 ஏக்கர் வந்து ப்ரொபோஸ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கர்னு வச்சுங்களேன்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட 1700 ஏக்கர் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதாவது அந்த நீர்நிலைகள்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு 30, 40, 50 ஏரிகள் இருக்குது. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் அண்டரில் இருக்கிறதுனால ஸோ இது ஆல்ரெடி 1700 ஏக்கர் அதில் இருக்குது. மீதி 3000 ஏக்கர் தான் மக்கள்கிட்ட இருந்து வாங்கணும். இப்போ இந்த 3000 ஏக்கரில் வெறும் 1000 ஏக்கர் தான் வந்து மக்கள்கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ 1000 ஏக்கர் எடுத்திருக்காங்க அப்படின்னா 1000 1200 ஏக்கரும் தான் எடுத்திருக்காங்க. அப்போ அது எத்தனை பர்சன்டேஜ் ஆச்சு? 40லேருந்து 45%. மீதி 1700 ஏக்கர் இன்னும் தரவே இல்லை மக்கள். அப்போ இவங்க சொல்கிற இந்த 90%ன்னு சொல்கிறதே பொய். ஏன்னா ஆல்ரெடி இந்த நீர்நிலைகள் அழிக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த 1700 ஏக்கர். அப்போ மீதி மக்கள்கிட்ட இருந்து வாங்கின அந்த லேண்டில் எத்தனை லேண்டு வந்து ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்தாங்க, எத்தனை ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாங்க, இந்த கிளாசிஃபிகேஷன்லாம் இனி கவர்மெண்ட் கிட்ட இருக்கும் டேட்டா. ஸோ இப்போ இந்த லேண்டை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கேட்குறாங்க. இப்போ இங்கே கீர்த்தனா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. அப்போ எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை கொண்டு வர போகிறீங்க அப்படின்ற கேள்விகள் எல்லார் மனசுலையுமே எழும். என்னுடைய மனசுலையும் எழுது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு ஒரு செமி கண்டக்டர் உண்டாக்குறதோ, இல்லை ஒரு கார் கம்பெனி வைக்கிறதோ, இல்லை வேறு மாதிரி ஏதாவது இண்டஸ்ட்ரியல் கம்பெனி வைக்கிறதோ தவறு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏர்போர்ட் கட்டினா எப்படி வாட்டர் பாடிஸ் எல்லாமே வீணாக போதோ, எப்படி அந்த லேண்ட் அழிஞ்சு போதோ, அது மாதிரி நீங்கள் என்ன ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இங்கே கொண்டு வந்தாலும் அந்த இடத்துல அது வீணாக தான் போகும் அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல அப்போ என்ன பண்ணலாம் கவர்மெண்ட்டு அப்படின்றத நம்ம வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒன்று இந்த லேண்டை வந்து ஃபியூச்சர் யூஸுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிடலாம். கவர்மெண்ட் நினச்சா அப்படியே வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதனால் வந்து நமக்கு லாஸான்னு கேட்டால் லாஸ் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே இந்த லேண்ட் அக்வயர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் செலவாக்கியிருக்கு. அப்போ அந்த காசெல்லாம் வீணாக போயிடும். அப்போ இந்த லேண்ட் அப்படியே சும்மா வச்சுக்காம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லேண்டை நம்ம திருப்பியும் இதில் எவ்வளோ விவசாய பூமி இருக்கோ அந்த பூமியை திருப்பி விவசாயத்துக்கு யூஸ் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, எதெல்லாம் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணப்படாமல் இருக்கோ அந்த மாதிரி லேண்டை சூஸ் பண்ணி விவசாயத்தை பேஸ் பண்ணி, அதாவது அந்த ஏரியாவில் என்ன விவசாயம் நடக்குதோ அந்த விவசாயத்தை பேஸ் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரீஸை வந்து அங்கே வந்து உருவாக்கணும். உதாரணத்துக்கு ஒரு அரிசியை பதப்படுத்துகிற குடோன் உருவாக்கலாம். இது வெறும் அரிசி மட்டும் இல்லை, எதை சொல்லுதுமா மல்டி ஃபார்மிங்ஸ் வந்து செய்யக்கூடிய ஒரு இடம். அதாவது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகளோ இல்லை சீட்ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான பொருட்களை வந்து இண்டஸ்ட்ரீஸ் மூலிமா எப்படி கொண்டு போகிறதோ அதற்கான தேவைகளை செய்ய முடியும். இப்போ இதெல்லாம் கவர்மெண்ட் நினச்சா செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா செய்ய முடியும். ஆனால் எப்படி செய்ய போகுது அப்படின்றதான் இங்கே கேள்வி. யார் வந்து அங்கே வேலை பார்க்க போகிறா அப்படின்ற கேள்வி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்கிட்ட அந்த லேண்ட் இருக்குது அப்படின்னா அந்த லேண்டை நான் என்ன பண்ணியிருப்பேன், விற்றுருப்பேன். கரெக்டாக இல்லையா? ஆல்ரெடி விற்றுருப்பேன். அப்போ விற்றதுக்கே எனக்கு ஒரு காசு கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த லேண்டை என்கிட்டே கவர்மெண்ட் திருப்பி கொடுக்குதுன்னா நான் அந்த காசை செலவு பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக திருப்பி கவர்மெண்ட்டே என்னால் கொடுக்க முடியாது. சரி, எப்படி இப்போ அந்த லேண்டை எனக்கு கவர்மெண்ட் கொடுக்கும்? ஏன்னா ஆல்ரெடி இன்னொருத்தட்ட நான் விற்றுட்டேன். அப்போ அந்த விற்றவன்ட்ட கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அந்த லேண்டை வாங்கணும். அப்போ கவர்மெண்ட்டுக்கு திருப்பி இன்னொரு எக்ஸ்பென்ஸ் ஆகுது. அப்போ அந்த இடத்துல கவர்மெண்ட் நினச்சா இன்றைக்கி ரேட் என்னவோ அதை போட்டு தான் அவன்கிட்ட கொடுக்க போகிறாங்க. அவன் வந்து பல லாபம் யோசித்து வச்சுருப்பான். ஆனால் எத்தனை 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 1000 கோடிகள் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பட் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டு இந்த இடத்த அந்த மாதிரி யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ ஒன்று அவங்கக்கிட்டேருந்து அந்த இடத்த வாங்கிடுறது மொத்தமாக. அதை வாங்கி கவர்மெண்ட்டை என்ன பண்ணணும், குத்தகைக்கு விட்டுறணும். குத்தகைக்கு விட்டு அங்கே ஃபார்மிங் பண்ண சொல்லணும். அப்படி பண்ணுனா அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவன்யூ வரும். உதாரணத்துக்கு எவ்வளோ ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 1000 ஏக்கரில் ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபார்மிங்னு வச்சுங்களேன், தண்ணி கிடைக்கிறது வைக்கிறது இந்த கால சூழ்நிலைகள் இதெல்லாம் பொறுத்து நீங்கள் ஃபார்மிங் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபா வரைக்கும் இதில் ரெவன்யூ பார்க்க முடியும். அதே வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 1300 ஏக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 8 கோடி கிட்ட. அதே ஒரு 1700 ஏக்கர்லேயுமே வந்து ஃபார்மிங் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 14 கோடி ரூபா வரைக்கும் ரெவன்யூ வந்து அரசாங்கம் பண்ண முடியும். இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா ரைஸுக்கு தான். ஆனால் நான் சொன்ன மாதிரி இதில் ரைஸ் மட்டும் அவங்க பண்ண போகிறது கிடையாது, பண்ணுறது கிடையாது. அது இல்லாமல் வேறு சில விவசாயிகளும் இந்த லேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இன்றைக்கி தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பதிவு பண்ணாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த லேண்டை வந்து கவர்மெண்ட் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் பேங்காக வந்து கவர்மெண்ட் வந்து வச்சுக்கிட்டு
நான் அங்கே இருக்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலியமாகவும் சரி, இல்லைன்னா அங்கே இருக்க லோக்கல் ஃபார்மர்ஸ் மூலியமாகவும் சரி, இப்போ இந்த ஒரு விவசாய யுக்தியை முன்னெடுக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு பரந்தூருக்கு கிடைக்கிற ஒரு நியாயமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இது உங்களுக்கு சரின்னு படிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம விவசாய நிலம் அழியக்கூடாது, வாட்டர் பாடிஸ் அழியக்கூடாதுன்றதுல தான் நம்மளுடைய முதல் கருத்து இருக்குது. அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது அப்படின்றத நம்மளுடைய முதல் பாயிண்ட். அப்படின்னா அந்த இடத்துல வேறு என்ன செஞ்சாலுமே அது தவறு தான். ஸோ அப்போ அது விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறது தான் சரியான அணுகுமுறை. அதை இந்த லேண்டை எப்படி கவர்மெண்ட் யூஸ் பண்ண போகுது அப்படின்னா இப்படி யூஸ் பண்ண முடியும், இதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இதை கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டு கிளியராக செய்யணும். இதை செய்கிறது மூலியமா என்னெல்லாம் நமக்கு பலன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லேண்டு அப்படியே இருக்கும். அந்த மக்கள் அந்த ஊர்லேயே பொழைப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச அந்த தொழில், விவசாய தொழிலை செய்ய போகிறாங்க. ஸோ இதனால் நம்மளுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது பாதிக்கப்படாது. மீன்ஸ் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாது. நம்மளுடைய உணவு, அரிசி இந்த தட்டுப்பாடு இப்போ இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தட்டுப்பாடு ஆகாமல் இருக்கும். கிட்டத்தட்ட 4 வருஷமாக அந்த 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 ஊரை ஜெயில் மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல விவசாயம் பண்ண விட்டாங்கன்னா கூட நமக்கு தெரியல. ஸோ இப்போ இதில் விவசாயம் பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கான லாபம் இருக்கும் அப்படின்றத நமக்கு வரப்போகிற காலங்கள்லாம் தெரியும். இதில் அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ் அவங்க என்ன பண்ணலாம், கவர்மெண்ட்டு அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கெனல் ட்ரைனேஜை பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணி ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்ணுறது மூலிமா வெள்ளத்தை தடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல விவசாயம் பண்ணலை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரீஸ் ப்ராஜெக்ட் மட்டும் அங்கே செய்கிறது மூலிமா அதுவும் மக்களுக்கு ஒரு தொழில் கிடைக்கும், ரெவன்யூ கிடைக்கும். இப்போ இங்கே இதெல்லாம் தான் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு அரசாங்கம் செய்யணுமே ஒழிய, இல்லை நாங்கள் அந்த லேண்ட் அக்வயர் பண்ணிட்டோம், இல்லை நாங்கள் அந்த லேண்ட் அக்வயர் பண்ணிட்டோம், இதனால் இப்போ அதை கைவிட்டனால 10 வருஷம் பின்னாடி போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா முட்டா பயிலுக அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இவங்கெல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நாம் தமிழர் சீமான் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போராடினால தான் இந்த திட்டம் கைவிடப்பட்டது, இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பீத்திக்கிறாங்க வெக்கமே இல்லாமல். நீங்கள் உண்மையாலுமே போராடி இருந்தீங்க அப்படின்னா ஏன் இந்த திட்டத்தை திமுக அரசாங்கம் இருக்கும்போது உங்களால் கைவிட வைக்க முடியல? அப்போ உங்களால் திமுகவை எதிர்க்க முடியலையா? அப்போ அதற்கு நீங்கள் சக்தி இல்லையா? நாம் தமிழர் அப்படின்றது திமுகவை எதிர்க்கிற சக்தி கிடையாதா? நீங்கள் தானே திமுகவுக்கு முதல் எதிரி, நாங்கள் தான் திமுகவை வலிமையாக எதிர்க்கணும்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் உங்களால் ஸ்டாலின்கிட்ட இந்த திட்டத்தை கைவிட வைக்க முடியல? ஸோ ஏன்னா நீங்கள் உண்மையாகவே இந்த போராட்டத்தை இந்த திட்டத்தை எதிர்க்கலை, இந்த திட்டத்தை ஆதரிச்சிங்க. ஸ்டாலின் அவர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு போராடுற மாதிரி போராடிட்டு ஆனால் ஆதரிச்சிங்க. ஒரு வாட்டி போய் போராடி இருப்பீங்க, வந்திருப்பீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பரந்தூரில் போய் கிடந்தீங்க, அப்படியே படுத்து கிடந்தாரா சீமான்? பரந்தூர்லேயே படுத்து கிடந்தாரா இத்தனை வருஷமா? இல்லை அவர் பொழப்பு பார்த்துட்டு தானே இருந்தார். ஸோ அப்போ எதுக்குடா இந்த எச்சத்தனமாக இந்த கிரெடிட்டை நீங்கள் வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மட்டும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி இந்த பரந்தூர் அப்படின்ற இந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்காது அப்படின்றத நிதர்சனமான உண்மை. ஸோ இதனால் எவ்வளோ பெரிய அழிவு வந்திருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த திட்டத்தை செயல்படுத்தலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு இதற்கு ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அந்த ஆய்வு ரிசல்ட்டை கடைசி வரைக்கும் வெளியிடவே இல்லை. ஆர்டிஐயில் போட்டு கேட்டாலும் அதோடைய ரிசல்ட் வரல அப்படின்னா அப்போ அந்த திட்டம் சரியான திட்டமாக இல்லையா அப்படின்றத மக்கள் அங்கே நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. நீ யோக்கியனாக இருந்தேன்னா அந்த ஆய்வை எடுத்து வெளியில் போட்டுக்க வேண்டியதானே. அவர் ஏதோ ஒரு பேர் ஒன்று சொன்னாங்க, அவர் பேர் எனக்கு தெரில. அந்த ஆய்வை ஏன் போடலை? ஏன் திமுக எடுத்து வெளியில் விடல? அந்த ஆய்வை கரெக்டாக கொடுத்துருக்காரு. இல்லை இந்த இடம் சூப்பர் இடம், இந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டலான்னு கொடுத்துருந்தா நீங்கள் வெளில விட்டுருப்பீங்களே. அப்போ அந்த இடத்துல கட்ட முடியாது, கட்டக்கூடாது அப்படின்றது கொடுத்துருப்பாரு. நீங்கள் திருட்டு பயிலுக்கு என்ன பண்ணீங்க? அந்த திட்டத்தை தூக்கி அப்படி அந்த ஆய்வை தூக்கி அப்படி குப்பையில் போட்டீங்க, வெளியில் விடாமல். ஸோ நீங்கள் என்ன திருட்டுத்தனம் பண்ணாலும் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது அப்படின்றத திருட்டு திமுக உணர்ந்துருக்கணும். மக்களை நீங்கள் இந்த பிக்காளி பயலுக்கு கேட்குற கேள்விகளுக்கும் இவங்க சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் இந்த வீடியோ கொண்டு போய் வைங்க, நிறையா பேர்ட்டு போய் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இவங்களுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே கத்துறவங்க கத்திட்டு போட்டோம், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். இதில் என்ன பிரச்சனை இருக்குது, நமக்கு சென்னை ஏர்போர்ட்டு தான் பிரச்சனையான்னு கேட்டேன்னா அது கிடையாது. அதில் போக்குவரத்து வர்றது போகிறது அதனால் நமக்கு தொழில் பாதிக்கலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட் எஃபிஷியன்ட் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அது எஃபிஷியண்டான ஏர்போர்ட் தான். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னாவே நமக்கு 5 வருஷத்துக்கு 5 கோடி பேர் போகிற அளவுக்கு எஃபிஷியன்ட் பண்ண முடியும். மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த பரந்தூர் லேண்ட் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் கட்டுறதுக்கு உகந்த இடமான்னு கேட்டிங்கன்னா உகந்த இடம் கிடையாது. அதை கட்டுறது மூலிமா அந்த இடத்துல ஏகப்பட்ட செலவுகள் ஆகுதுன்றதை விட அந்த இடத்துல அந்த இடமே அழிஞ்சு போகும். ப்ளஸ் அதனால் சென்னை மிகப்பெரிய லெவலில் பாதிக்கும் அப்படின்றது தான் உண்மை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
யாருக்கு இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டில் ஆதாயம்னு பார்த்தீங்கன்னா, திமுக அப்படின்ற இந்த G2 அப்படின்ற அந்த கூட்டங்களுக்கு மட்டும்தான் ஆதாயம் ஒழிய, தமிழக மக்களுக்கு இதனால ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்ல அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலியமா கேட்டு முடிச்சுக்கிறேன். See you in another video. Love you all. Take care. Bye bye.